சமீப காலமாக ஊடகங்களுடைய பயன்பாடு அதிகமாக ஆன சூழ்நிலையில் முஸ்லீம்கள் பற்றிய வெறுப்பு பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது சமூக ஊடகங்களில் இருந்த அந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கி பாடப்புத்தகங்கள் வரையிலும் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டிய, வருந்தப்படக்கூடிய ஒரு செய்தி. சமீபத்தில் முகநூலில் ஒரு செய்தி பார்த்தா, அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மாலிக் கஃபூருடைய படையெடுப்பை பற்றி ஒரு பாடப்புத்தகம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள் எப்போதுமே மதவெறியர்களாக இருப்பார்கள். அப்படி மதவெறியர்களாக இருப்பதன் காரணமாக அவர்களால் தான் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா முழுவதுமே கோயில்கள் இடிக்கப்பட்டன. ஏற்கனவே காசியில் உள்ள கோயில் இடிக்கப்பட்டது பற்றி, அவுரங்கசீப் காலத்தில் இடிக்கப்பட்டது அவர் வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இல்லாட்டி போனாலும் கூட தமிழ்நாட்டிலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. அந்த வரலாற்று நிகழ்வு என்னன்னு சொன்னால், மாலிக் கஃபூருடைய படையெடுப்பின் போது மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் இடிக்கப்பட்டது. அதில் உள்ள மிக முக்கியமான கோபுரங்கள் எல்லாமே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகள் தொடர்ந்து வருது, நம்ம பார்க்குறோம். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே மாலிக் கஃபூருடைய படையெடுப்பின் போது அந்த கோயில்கள் இடிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இருக்கிற கோயில்கள் பிறகு கட்டப்பட்டதா? இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த கோவில்களுடைய சிதிலங்கள் எங்கே கிடைச்சிருக்கு? இதை பற்றிய வரலாற்று குறிப்புகள் யாராவது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்களா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இதை விட முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த மாலிக் கஃபூரை அவர்கள் குறிவைத்து சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், மாலிக் கஃபூர் ஒரு முஸ்லீம் என்பதால். நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் கட்டுக்கதைகளையே வரலாறாக பேசுகிற, திரித்து சொல்லுகிற சில பேர் வரலாற்று ஆசிரியர்கள் என்ற பெயரிலே சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று, மாலிக் கஃபூர் இயல்பிலேயே ஒரு மதவெறியன், அதனால தான் அவன் படையெடுத்து வந்தான். அந்த படையெடுப்பு நிகழ்த்தப்பட்டவங்களுடைய நோக்கமே கோவில்களை இடிப்பதற்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், மன்னராட்சி காலம் அப்படின்னாலே எல்லாமே படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததை பார்க்குறோம். மன்னராட்சி காலத்தில் படையெடுப்புகள் இல்லாத, எந்த படையெடுப்பு நிகழ்த்தாத எந்த மன்னர்களுமே கிடையாது. ராஜராஜ சோழன் இலங்கை வரை படையெடுத்து போனதை நம்ம பெருமையாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து போனதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரியே தமிழ் மன்னர்கள், மூவேந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டதை நம்ம பார்க்குறோம். அசோகர் படையெடுத்து வந்ததை பார்க்குறோம். இப்படி வரலாற்றில் படையெடுக்காத மன்னர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் மன்னர்களுடைய படையெடுப்பு மட்டும் படையெடுப்புங்கிறது அதற்கு ஒரு மதச்சாயம் பூசுகிற நிலை. இது வரலாற்று ஆசிரியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மனதில் இருக்கின்ற வஞ்சகத்தின் காரணமாக இவ்வாறு அந்த வரலாறு புனையப்படுகிறது. அவர்கள் என்னதான் சொன்னாலும் உண்மை என்பது ஒன்று இருக்கு. உண்மை என்பது இந்த வரலாற்று புனைவுகளை எல்லாம் தாண்டி, திரிபுகளை எல்லாம் தாண்டி உண்மை என்பது ஒரு புறம் இருக்கதான் செய்கிறது. அந்த உண்மை என்ன என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த பதிவு. மாலிக் கஃபூருடைய படையெடுப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, மாலிக் கஃபூர் அப்படின்னா யார்? மாலிக் கஃபூர் இந்த அளவுக்கு மதவெறியனாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலத்தில் 1699 குஜராத் பகுதியில் இருக்கிற வகேலா அப்படிங்கிற அந்த பகுதிக்கு படையெடுப்பு நடக்குது. அந்த வகேலா அப்படிங்கிற அந்த படையெடுப்பு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலத்தில் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்கு உட்பட்ட அரசாக, கப்பம் கட்டுகின்ற அரசாக குஜராத்தினுடைய வகேலா மன்னர் கரன்ராய் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சியை எங்களால் ஏற்றுக்க முடியாது, அதனால நாங்கள் சுதந்திர பிரகடனம் செஞ்சு நாங்கள் சுதந்திர ஆட்சியாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றார். இது இயல்பாக நடக்கிறது. இதன் காரணமா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, ஒரு படையை அனுப்புறாரு. அந்த படையெடுப்புல கரன்ராய்
அப்படிங்கிற அந்த மன்னர் தோற்று அங்கிருந்து தேவகிரி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஓடிடுறாரு. தேவகிரியினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் அவருடைய உறவினர் அங்கே போயிடுறாரு. தேவகிரியினுடைய ஆட்சியாளருடைய மகள் கனுலா தேவி அல்லது கமலா தேவி அப்படிங்கிறவர் தான் இந்த வகைலா மன்னர் கரண்ராய் திருமணம் செய்திருந்தார். அதன் காரணமாக அவர் தப்பிச்சு தன்னுடைய மாமனாருடைய நாட்டுக்கு போயிடுறார். அவர் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த அரண்மனையில் இருந்த அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே கைது செய்து அலாவுதீன் கில்ஜியினுடைய படையினர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. அதாவது அரச குடும்பத்தில் உள்ளவர்களை கைது செய்வது என்பது வஞ்சகத்தால் அல்ல, வழக்கமாக எல்லா மன்னர்களுமே தோல்வியுற்ற மன்னர்களுடைய வாரிசுகளை கைது செய்வது. ஏன்னா அவங்க மூலம் திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வாரிசுகளை கைது பண்ணுறது வழக்கம். அப்படி கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட பிறகு அந்த கனுலா தேவி அல்லது கமலா தேவி அப்படிங்கிறவங்க அந்த அரசி கரண்ராயினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அலாவுதீன் கில்ஜியை திருமணம் செய்துகிற அவனுடைய மனைவி ஆகிடுறாங்க. அவருடைய பிள்ளைகள்லாம் அங்கே வளர்கிறாங்க. இதற்கு இடையில் அந்த படையெடுப்பின் போது அந்த அரண்மனையில் ஒரு சின்ன வயசு இளைஞர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சந்திராம். இந்த சந்திராம் அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னால் காம்பே பகுதியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு அரண்மனையில் வச்சுக்கிறாங்க. அவர் ஒரு அடிமை. அந்த அடிமையாகிய அந்த சந்திராமும் அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய படையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகிறார்கள். அப்படி அழைத்து வரப்பட்ட அந்த சந்திராம் என்ற இந்து இளைஞர் இருக்கிறாரு, அவர் தான் படையில் சேர்றாரு. அதற்கப்புறம் தளபதியாக மாறுறாரு. அந்த சந்திராமனுடைய வளர்ச்சி அபரிமிதமான அந்த வளர்ச்சி இருக்குது. எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் பிரபுக்களே அவரை பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அவருடைய வளர்ச்சி அதிகமாக திறமையினால் அவர் வளர்ந்துடுறாரு. அவர் மீது மன்னருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒரு திறமைசாலி அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அந்த திறமைசாலியை ஊக்குவிக்கணும், அவரை இன்னும் வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு படை தளபதி பதவி கொடுத்து அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி தான் அவரை துவாரசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நோக்கி படை போகும்போது அந்த படைக்கு அவரை தளபதி ஆக்குறாரு. துவாரசமுத்திரம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா போசல மன்னர்கள் அல்லது ஹோய்சால வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைநகரம் தான் துவாரசமுத்திரம். அதை ஆட்சி செய்த வம்சம் தேவா 3ஆம் பல்லாள தேவா அப்படிங்கிற மன்னர் தான் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பல்லாள தேவா அப்படிங்கிறது எதுன்னு சொன்னால் அதுதான் திரைப்படமாக கூட வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். பல்வால் தேவா அப்படின்னு அந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்க. பாகுபலி அப்படிங்கிற திரைப்படம் அந்த வம்சத்தை சார்ந்தவர்களுடைய வரலாறு. அதில் 3ஆம் பல்லாள தேவ ஆட்சி காலத்தில் தான் இவருடைய படையெடுப்பு நடக்குது. டெல்லியிலிருந்து மாலிகப்பருடைய படையெடுப்பு துவாரசமுத்திரத்துக்கு வருது. இந்த துவாரசமுத்திரத்துக்கு இந்த படையெடுப்பு நடத்தப்படுகின்ற அந்த காலகட்டம் 1311 இந்த படையெடுப்பு நடக்குது. அந்த சமகாலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பாண்டிய நாட்டில் ஒரு குழப்பம் நடக்குது. பாண்டிய நாட்டில் என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் 1268 1311 வரையிலும் அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மகன்களில் முதல் மகன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறது, 2வது மகன் பேர் வீரபாண்டியன். இந்த சுந்தர பாண்டியன் என்பவர் முதல் மனைவிக்கு, அதாவது பட்டத்து அரசிக்கு பிறந்த மகன் தான் சுந்தர பாண்டியன். அவருடைய அந்தப்புற நாயகிக்கு பிறந்தவர் தான் வீரபாண்டியன், 2வது மகன். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையான தகுதிகளோடு இருந்தது 2வது மகன். அதனால் மாரவர்ம குலசேகர சுந்தர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய இளவரசு பட்டத்தையும் அரசு அதிகாரத்தையும் 2வது மகனுக்கு கொடுத்துட்றாரு. இதில் கோபம் அடைந்த முதல் மகன், பட்டத்து இளவரசியின் மகன் சுந்தரபாண்டியன் தன்னுடைய தந்தையை கொலை செய்கிறார். 1311 கொலை நடக்குது. இந்த கொலைக்கு பிறகு இந்த 2 சகோதரர்களுக்கு இடையில சண்டை நடக்குது. ஆட்சி அதிகாரம் யாருக்கு
ஆட்சி அதிகாரத்துக்கு தானே தந்தையவே கொலை பண்ணாங்க. அப்போ 2 பேருக்குள்ள, அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளேயுமே 2 தாயினுடைய பிள்ளைகளுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டை உச்சகட்டத்தில் நடக்கும்போது தான் துவாரக சமுத்திரத்துக்கு இந்த படையெடுப்பு, மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு நடத்தப்படுது. இதற்கு இடையில இந்த வீரபாண்டியன், அதாவது இளைய மகனான பாண்டிய மன்னனுடைய இளைய மகனான வீரபாண்டியன் துவார சமுத்திரத்தில் இருக்கிற 3ஆம் பல்லாள தேவாவுக்கு ஆதரவாக தன்னுடைய படையை அனுப்பி வைக்கிறார். ஆக இதுல மாலிக் கஃபூருக்கும் பாண்டிய நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா மாலிக் கஃபூருக்கு எதிராக வீரபாண்டியனுடைய படை துவார சமுத்திரத்துக்கு போகுது, மாலிக் கஃபூரை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக. தமிழ்நாட்டின் மீது மாலிக் கஃபூர் படையெடுப்பதற்கான காரணங்களில் இது ஒன்று. இன்னொரு காரணம் என்னன்னா, சுந்தரபாண்டியன் முதல் மகன், பாண்டியனுடைய முதல் மகன் சுந்தரபாண்டியன், எனக்கு நீங்க உதவி செய்யணும், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கஃபூருக்கு ஆதரவு கேட்டு தூது அனுப்புறாரு. இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் பாண்டிய நாட்டுக்கு இந்த படை வருது. இப்போ வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோய்சால மன்னர் 3ஆம் பல்லாள தேவா இந்த படையெடுப்பின் போது மாலிக் கஃபூரின் சரணடைந்து விடுகிறார். எதிர்த்து சண்டை போடல, சரணடைஞ்சிடறார். சரணடைந்த பிறகு இந்த 2 பேருக்கு இடையில என்ன நடக்குது, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, நீங்க நாங்கள் உங்களுடைய மேலாண்மையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், டெல்லி அரசாங்கத்தினுடைய மேலாதிக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்டுகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய படையெடுப்புகளில் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பாண்டிய நாட்டுக்கு மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு நடத்தப்படும் போது அதனுடைய முன்னணி வீரர்களாக யார் வர்றாங்கன்னா, ஹோய்சால மன்னர்களுடைய வீரர்கள் தான் வர்றாங்க. ஏன்னா இப்போ டெல்லியிலேருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்போ அல்லது இங்கே இருக்கிற தட்பவெப்பநிலையோ தெரியாது. இதற்காக ஹோய்சால மன்னர்களுடைய படை தான் முன்னணி படையில் வருது. இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் 2 பேருமே மாலிக் கஃபூருடைய படையெடுப்பும் போது தப்பி ஓடிடுறாங்க. சுந்தரபாண்டியன் கேட்டுக்கொண்டதுக்காக தான் மாலிக் கஃபூரே இங்கே வர்றார். ஆனாலும் கூட மாலிக் கஃபூர் வர்றபோது இவங்க 2 பேருமே எல்லாம் தப்பி ஓடிடுறாங்க. தப்பி ஓடினதுக்கு பிறகு பாண்டிய நாட்டு படை மட்டுமே மாலிக் கஃபூருடைய படையை எதிர்த்து நிற்குது. அப்படி பாண்டிய நாட்டு படை மட்டுமே எதிர்த்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த படையில இருந்த முன்னணி வீரர்களாக இருந்த 20,000 பேர் முஸ்லிம் வீரர்கள். இது ஏதோ செவி வழி செய்தியா வந்தது கிடையாது, ஆதாரபூர்வமான செய்தி. பாண்டியர் வரலாறு அப்படிங்கிற நூல்ல தீவை சதாசிவ பண்டாரத்தார் எழுதியிருக்காரு. 20,000 முஸ்லிம் வீரர்கள் மாலிக் கஃபூருடைய படையை எதிர்த்து சண்டையிட்டார்கள். இதுல ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்னன்னா, பாண்டியர்கள் சார்பா சண்டையிட்டவர்கள், முன்னணி படையினராக இருந்தவர்கள் 20,000 பேர் முஸ்லிம்கள். அது மாதிரியே மாலிக் கஃபூருடைய படையெடுப்பிலே முன்னணி வீரர்களாக இருந்தவர்கள் ஹோய்சால நாட்டினுடைய இந்து படை வீரர்கள். பாண்டியனுடைய முஸ்லிம் படைக்கும் மாலிக் கஃபூருடைய இந்து படைக்கும் இடையில அந்த சண்டை நடந்துச்சு. இதுதான் உண்மை. இந்த படையெடுப்புல என்ன நடந்ததுன்னு பார்த்தா, வெறும் செல்வங்களை மட்டும்தான் அவங்க அபகரிச்சுட்டு போனாங்களே தவிர எந்த கோயில்களையும் இடித்தது சேதம் அடைந்திருக்கலாம், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்துல சேதம் அடைகிறதுங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களா இல்லாம, கோவில்கள் என்பது வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் கருவூலங்களாகவும் இருந்திருக்கின்றன. அதுதான் உண்மை. அப்ப கோவில்கள் கருவூலங்களாக இருக்கும் போது படையெடுப்பினுடைய நோக்கமே செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காக, செல்வங்களை கவர்ந்து செல்வதற்காக, செல்வங்களை எடுத்து செல்வதற்காக என்று இருக்கிற போது அவர்கள் இயல்பாவே எங்க செல்வம் குவிஞ்சிருக்கோ அங்கதான் படையெடுத்து செல்வாங்க. இது இயல்பு. அப்படிதான் மன்னர்கள் காலத்துல, இப்ப முஸ்லிம் மன்னர்கள் மட்டும் இல்ல, எல்லா மன்னர்களுமே
படையெடுப்பு அப்படின்னு சொன்னால் கோவில்களை வந்து கொள்ளையடிப்பதுங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அது ஹர்ஷருடைய ஆட்சி காலத்திலேருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுது. ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் சிலைகளை உருக்கிறதுக்குனே தனி அமைச்சரவையில் தனி அமைச்சரே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரலாற்று பதிவுகள் இருக்குது. ஆக இந்த கருவூலங்களாக இருந்த கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்லாத அன்றைக்கு அரசு கருவூலங்களாகவே கோயில்கள் இருந்திருக்கின்றன. அதனால் வேண்டி கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டதுங்கிறது அன்றைய காலகட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்ற ஒன்று. அதை தாண்டி மதவெறிக்காக தான் இது நடத்தப்பட்டது, கோவில்கள் இடிக்கப்பட்டது, கோவில்களை இடிப்பதற்காக வேண்டிய படையெடுப்பு நடத்தப்பட்டது என்பதெல்லாம் அப்பட்டமை. ஏனென்று சொன்னால் மாலிக் கஃபூர் என்பவன் ஒரு மதவெறியன் என்று சொல்லப்படுகிறது வரலாற்று பூர்வமாக. ஆனால் பிறப்பால் ஒரு இந்துவான மாலிக் கஃபூர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமையாக இருந்தவன் படைத்தளபதியாக வருகிறான். அப்படி வருகின்ற மாலிக் கஃபூர் இனவெறியன் என்பதை இவர்கள் சொல்லுவது போல ஏற்றுக்கொண்டிருந்தால் மற்றவர்கள் மற்ற படையெடுப்புகளின் போது கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை இவர்கள் எந்த கணக்கிலே சேர்ப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அது ஒரு புறம் இருக்க, மாலிக் கஃபூருக்கு பிறகு, மாலிக் கஃபூர் குஜராத்தை சேர்ந்தவர், நம்ம இதை ஏற்கனவே சொல்லிட்டோம். மாலிக் கஃபூருக்கு பிறகு ஒரு படையெடுப்பு வந்து டெல்லியிலேருந்து வருது. இதை நடத்தியது வந்து குஸ்ருகான். இந்த படையெடுப்பு வந்து அப்படிதான் சொல்றாங்க. எப்படி வந்து மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்தபோது அந்த படையை எதிர்த்து நின்றவர்கள் 20,000 முஸ்லிம் படை வீரர்கள் எதிர்த்து நின்றார்களோ அது போலவே குஸ்ருகான் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் மன்னர் படையெடுத்து வரும்போதும் அன்றைக்கும் வந்து மன்னர்கள் ஓடிட்டாங்க, படைகள் ஓடிட்டாங்க. அதை எதிர்த்து சண்டையிட்டவர் ஒரு முஸ்லீம் மன்னர் கூட கிடையாது, அவர் வியாபாரி. அவர் பேர் தஹியுத்தீன் கான். இந்த குஸ்ருகான் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து ஷாதிகான் அப்படிங்கிற குஜராத்தை சேர்ந்த ஒரு பிரபுனுடைய பிரபுகிட்ட அடிமைகளாக 2 இந்து இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. அதில் ஒருத்தர் பேர் ஹசன், இன்னொருத்தர் பேர் ஹிஜாமுதீன். இந்த ஹசன் அப்படிங்கிறவர் தான் வேறு ஒரு படையெடுப்பின் போது மன்னர்களால் அழைத்து செல்லப்பட்டு தளபதிகளால் அழைத்து செல்லப்பட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் குஸ்ருகான் அப்படிங்கிற பேரோடு வர்றார். அவரும் வந்து குஜராத்தி, பிறப்பால் இந்து, பர்வார் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர். குஜராத்தில் இருக்கிற பர்வார் அல்லது பராடு என்று சொல்லக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் குஸ்ருகான். அந்த குஸ்ருகான் வரும்போது அவரை எதிர்த்து சண்டையிட்டவர் தஹியுத்தீன் கான் அப்படிங்கிற ஒரு வணிகர், பெருவணிகர். ஆக இவங்க வந்து இன ரீதியாக இந்துக்களை அடிப்பதற்காக அதுக்காக தான் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை வந்து முஸ்லீம்களை எதிர்த்து சண்டையிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களை ஆதரித்திருக்கணும். ஆக இது அரசியல் ரீதியான சண்டைகள், அரசியல் ரீதியான போர், அரசியல் ரீதியான இந்த செய்திகளை விஷயங்களை எல்லாம் இவர்கள் வந்து மத ரீதியாக மாற்றுகின்ற ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏதோ வந்து யாரோ எங்கேயோ சொன்னாங்க, செவிவழி செய்தியாக வந்தது என்ற காலமெல்லாம் போய் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் இதை வந்து பாடப்புத்தகங்கள் அளவுக்கு முஸ்லீம்கள்னாலே கொடுமைக்காரர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மிக ஒரு ஆபத்தான ஒன்று. வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள். நம்ம வந்து மாலிக் கஃபூரோ அல்லது குஸ்ருகானோ நல்லவர்கள் என்று அவர்களுக்கு பட்டம் கொடுப்பதற்காக அல்லது அவர்களை புகழ்ந்து சொல்வதற்காக அவர்களது தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் மீதான அந்த வன்மம் இருக்கிறதே அதை மத ரீதியாக இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் மீதும் கொண்டு போய் செலுத்துவது என்பது மிக ஆபத்தான ஒன்று. வரலாற்று ஆசிரியர்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு பல பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வரலாற்றை படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், என்ன உண்மை என்பது தெரிந்து அதை சொல்லுங்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் வேண்டுகோளாக வைக்க வேண்டியிருக்கிறது. ஆக வரலாறு என்பது வேறு, கட்டுக்கதைகள் என்பது வேறு. இங்கு கட்டுக்கதைகள் எல்லாம் வரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய அவசியம். இதை கேட்கின்றவர்கள் அது சரிதானா என்று
தெரிந்து கொண்டு தெளிவு பெற வேண்டியதும் அவசியமாக இருக்கு.